சிரித்தால் திரையும் தீப்பிடிக்கும், சிரித்தார் சில்லறையும் சிதறும். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போன ஈவெண்ட்ல. நீங்கள் சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க. ப்ளீஸ் இல்லை, நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டுருந்தாங்க. என்றைக்குமே கிடையாது மேம். பட்டம் தான் தானாக வர்றது. அது நான் மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்கறது தான் நான் வந்திருக்கேன். என்னோடய படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் ஓகே இது வேறு ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்காக பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார்கிட்ட இருந்து ஃபோன் வருது, இது மாதிரி படம் பண்ணோம், எப்படியும் ப்ரொடகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்பில்லை. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துடுறேன் 20 மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்க அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்படா இவருக்கு எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு, தண்ணி மூஞ்சி தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன் சார், நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னா இப்போ சொன்னார், இல்லை இது வேற மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்க படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸ் திருப்பி கூப்பிட்டாரு. எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனால் அங்கேயே தான் இருக்கு, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடறேன் சார் அப்படின்னு. சரி ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே சார் எப்படி இருந்தது, அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் லைஃப்பில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு. ஓகே இது நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன் சார், புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னன்னா இவர் வந்து என்ன ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பாரு அப்படின்றது. சார் கோச்சு ஸோ இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இங்கே பேச வேணான்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 hour, நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாரு, காலைல 6 மணிக்கு வந்துருங்க சார் அப்படின்னு. இங்கிருந்து போகிறதுக்கு 1 hour, வரத்துக்கு 1 hour. நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும், நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட்ல நானே பேசுகிறேன் டேரக்டர் நேராக போய் கேட்டேன். சார் என்ன சார் 6 மணிக்கு வரும், யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது, நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார் அப்படின்னு. அதாவது என்னன்னா அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்கறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது சரி ஓகே அப்படின்னு அவன் திருப்பி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்துலாம் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே நம்மளும் எழுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 minutes தான், ஓகே போரடியில். ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார், மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 தான் கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோன்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போதான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசெட். அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது சார். ஓகே சார் யூ ஆர் அவர் அசெட். ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது கதை சொல்லிட்டு போவார். ஓகே அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா,
மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசலை நான், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றதே டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன்.